அம்பலம் சிந்தையினுள்ளும் என் சென்னையிலும் சேர வந்தவர் வாகவென்று உதயபரன் மறுவாளுடனே என்று உதயபர இங்கு எழுந்துள்ள அன்பர்களுடைய கமல பொறுப்பாளர்களின் வணக்கம். நாம் இன்று சிவப்பிரகாசம் என்ற நூலில் 51வது பாடலிலிருந்து பார்க்க இருக்கின்றோம். அதாவது பன்னிரண்டு சூத்திரங்களில் 2 சூத்திரங்கள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 3வது சூத்திரத்திலிருந்து பார்க்கிறோம். அதாவது 12 சூத்திரங்களில் 2 பிரிவாக பொது சிறப்பு அப்படின்னு முதல் 6 சூத்திரங்கள் பொது, அடுத்த 6 சூத்திரங்கள் சிறப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 பிரிக்கிறாங்க. பிரமாணங்கள், இலக்கணங்கள், சாதனைகள், பயனியல்னு 4 3 12. அப்புறம் இந்த 3வது சூத்திரம் பார்க்குறோம். அதாவது இந்த சூத்திரத்தினுடைய அமைப்புகள் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இந்த பசுங்கிறது உயிர், நடுவில் பசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்தில் பாசம் இருக்கு, அதே பக்கத்தில் பதி இருக்கு, நடுவில் பசு இருக்கு, அதுக்கப்புறம் 2 பக்கமும் பாசம், அதுக்கப்புறம் 2 பக்கமும் பதி. அப்போ பதி பாசம் பசு, பசு பாசம் பதி, அந்த மாதிரி தான் நூல் அமைப்பு எடுத்துருக்காங்க. இப்போ முதல் சூத்திரம் பதி, அடுத்தது பாசம், இப்போ நம்ம 3வது பாக்கத்தில் பசு உயிரை பற்றி பார்க்கணும். அடுத்த 4ம் பசு தான், அதுக்கப்புறம் பாசம், அதுக்கப்புறம் பதிவாக. அந்த முதல்ல பதி பாசம் பசு அப்படிங்கிறது பிரமாணங்கள், பிரமாணம் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இலக்கணம் அடுத்த 3. அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது சூத்திரம். அதாவது பசு உயிரை பற்றி பார்க்குறோம். இதில் மெய்கண்டார் 3வது சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உளவு இறுதி என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படை உத்தி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா என்ற தனிவுடன் ஆன்மா அப்படிங்கிறது 3வது சூத்திரம். அதுதான் இது விளக்கம். இதில் அது மெய்கண்டார் என்ன சொல்கிறாருன்னா, உளவு இறுதி என்றல் உயிர் இருக்கு, சில பேர் உயிர் இல்லை அப்படின்னு வாதம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்ல உயிர் இருக்கு. அதாவது உலகு இலது என்பதில் உயிர் இருக்கு, இல்லைங்கிறதுனால இருக்கு அப்படிங்கிறார். அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, ஒரு வீடு பூட்டி இருக்கு, வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு வெளியிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு. வீடு பூட்டி இருக்கு, வீட்டுக்குள்ள யாரும் இல்லை அப்படின்னு உள்ளேருந்து பதில் வந்தால் என்ன அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் இருக்குன்னு அர்த்தம். தான் உடல் இறுதி என்றலின், அது வேடிக்கைக்காக சொல்றது. நம்ம இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த மெய்வாய் கண் மூக்கு செவின்னு இருக்கு இல்லையா, இந்த கண்ணு உயிரா இல்லை, மூக்கு உயிரா இல்லை, வாய் உயிரா இல்லை, காது உயிரா இல்லை. அப்போ உள்ளுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள ஒன்று இருந்துக்கிட்டு யோசிச்சு சொல்லுது, இந்த கண்ணு உயிரான்னு கேட்ட கேள்வி என்ன சொல்லுது? இது உயிர் இல்லை. அப்படி இல்லை இல்லைன்னு உள்ள ஒன்று ஆராய்ந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் உயிர். இல்லை இல்லை என்று ஒன்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றது. அதான் உலகு இலது எந்தனின் எனது உடல் எந்தனின். ஆரம்பத்தில் இந்த உடம்பு தான் உயிர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், உடம்பு வேற உயிர் வேறன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பின்னாடி தான் தெரியுது. எனது உடல்னு சொல்றதுனால எனதுங்கிறது வேற, இந்த உடல்ங்கிறது வேற. அப்போ உடலுக்குள்ள இந்த உயிர் இருக்கிறது, வேறுபட்டு இருக்கின்றது. ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின், இந்த 5 மெய்வாய் கண் மூக்கு செய்திகள் எல்லாம் ஏஜாமன்னா ஒன்றுனா வேலை செய்யறது குறைஞ்சு. ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின், ஆனால் உயிர் இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனால் இந்த 5 புலன்களும்
அப்படியே ஒழுங்கிட்டே இருக்கு. அதில் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போடுறோம் இல்லையா, இந்த 3 ஒன்று சேர்ந்ததுன்னா சிவப்பு வருது, வெத்தலை பச்சை இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே சிவப்பு இல்லை, இந்த 3 ஒன்று சேரும் பொழுது ஒரு சிவப்பு வருது. அந்த மாதிரி மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த 5 ஒன்று சேர்ந்ததுன்னா அது இயங்குது, உயிர்னு ஒன்று கிடையாதுன்னு ஒருத்தவங்களுடைய இது. அப்போ ஒருத்தவன் வந்து ஊமையாக இருக்கான், அப்போ அதுக்குள்ள ஒருத்தன் குருடானா இருக்கான், அப்போ 5ல் 1 குறையுத, நீ சொல்கிற வாதம் தப்பு. அதனால் இந்த 5 சேர்ந்தது அப்படின்னா 7 ஆனவருக்கு இந்த 5 இயக்கம் குறையுது, அது 50 ஒழுக்கம் வருது. அப்புறம் வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணுன்னா, இந்த பிராணவாயு காற்றை இழுத்துக்கிட்டு விடுறாங்க இல்லையா, அதுதான் உயிர், அது நின்று போச்சுன்னா உயிர் இல்லை. அதனால் உயிர் வேறன்னு ஒன்று கிடையாது, இந்த பிராணவாயு தான் என் உயிர். நீ என்ன பண்ணுற, மூக்கில் கையை வச்சு பார்க்குற, அது இல்லைன்னாக்க செத்துட்டு காண முடிவு பண்ணுறதில்ல, அப்போ பிராணவாயு தான் என் உயிர். அதுக்கு சொன்னாங்க, உலகை இலது என்றாலும் எனக்கு உடல் என்பதையும் ஐம்பது ஒழுக்கம் அது கண்படியில் உண்டிவினை இன்மையின். தூங்கிட்டு இருக்கான், அவன் வாயில் அவ்வளோ வச்சா தெரியல, ஆனால் மூச்சு காற்று போயிட்டு வருது இல்லை, தூங்கிட்டு இருக்கும் பொழுது மூச்சு காற்று போயிட்டு வருது இல்லை, ஏன் இந்த சுவையை உணர மாட்டேங்களா? அப்போ பிராணவாயுக்கு வேறாக ஒன்று இருக்கு. 50 ஒழுக்கம் அறிதலின் கண்படியில் உண்டிவினை இன்மை உணர்த்த உணர்தலின். சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கு, சொன்ன பிறகு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர அனைவரும் அந்த மாயமாகி இந்த உடம்புக்குள்ள தருணா இந்த உடம்பு இல்லையா, இந்த உயிர் இருக்கின்றது அப்படின்னு மெய்கண்டானுடைய விளக்கம். அதுக்கு இவர் சொல்றார். 81வது பாடல். இவை பொது முதல் 6 சூத்திரங்கள் வந்து பொதுவில் நம்ம பார்க்கிறோம். அதனால் இப்போ இதை வந்து சொல்றாருங்க, என்பர்கள் இதன் மேல் ஆன்மா தங்கிய 5 அவத்தைகள் இந்த உடம்புக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, 5 அவத்தைகள் சாக்கிரம், சப்பனம், சுருதி, துரியம், துரியாதீபம் அப்படின்னு 5 அவத்தைகளை அடையிறது. உண்மை இல்லையா, உண்மை உணர்த்தும் தன்மை, பொங்கு ஒளி ஞான வாண்மை, அதன் பயன் புனிதன் நாமம், அங்கு அதில் அணைந்தோர் தன்மை அறைகுவன் அருளினாரே. இப்போ இந்த இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பொதுவாக இதில் சொல்ல போகிறோம் நம்ம இந்த பரிசுகளை பற்றி. அதில் வந்து 51 அவைத்தைகள் படுவது சாக்கிரம், சொப்பனம், சொல்லி, துரியம், துரியாதீபம். இந்த உடம்புக்குள்ள உயிர், அந்த உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கின்றான். அதுதான் பொங்கு மொழி ஞான, அவன் ஞானமாக இருக்கின்றான். இந்த உயிர் வந்து சிற்றறிவு, அந்த இறைவனுங்கிறது பேரறிவு, அது ஞானம். வாழை அதன் பயன் புனிதன் நாமம், அந்த பரம்பொருள் இருக்கு இல்லையா, அந்த புனிதன் அங்கு அதில் அணைந்தோர் அப்படி அந்த ஞான சுரூபமாக இருக்கின்றார் இல்லையா, அவர்களை அணைந்தவனுடைய தன்மையை பற்றி நான் சொல்கிறேன். இந்த உடம்புக்குள்ள உயிர், இந்த உயிர்க்குயிராக அந்த பரம்பொருள் ஞான சுரூபமாக இருக்கின்றான். இந்த உயிர் அவர்களை ஞானத்தை அடைந்த தன்மையை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். செறிந்திடம் உடலுள் மண்ணி தேர் புலன் வாயில் பற்றி 5 வழிகள். இந்த உள்ளுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஜன்னலை திறந்து வெளியில் பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி கண் மூலமாக சில விஷயங்களை அறியணும், மூக்கு மூலமாக, வாயு மூலமாக, கால் மூலமாக, அந்த மாதிரி புலன் வாயில் பற்றி இந்த வழியின் மூலமாக 5 புலன்கள், 5 பொறி மெய்வாய் கண் மூக்கு செய்ய 5 புலன் அப்படிங்கிறது சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம். அப்போ வாய் மூலமாக தான் சுவையை அறிகிறோம்,
காதுபுறமா ஏன் நம்ம கேட்கிறோம் அந்த மாதிரி. அறிந்ததில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது. ஏதாவது ஒரு இதில் தான் பொறுத்து இல்லையா? வாயினா வாயில் அறிவி உட்படுத்த ஒவ்வொன்று. இந்த 5 பொறிகளும் ஒன்றை ஒன்று அறியாது. இதெல்லாம் அறிவில்லாதது. மெய்வாய் கண்மூக்கு செய்கிறதெல்லாம் அறிவில்லாதது. இந்த உயிர் என்ன பண்ணுறது? இந்த 5 பொறிகள் மூலமாக இதோட போய் ஒன்றி அதோட ஒன்றி இருந்து அதிலேயே இருக்கவர்களுக்கு ஞானங்கிறது கிடையாது. இதுக்குள்ள மாட்டிக்க முடிக்கிறார். அறியும் தன்மை பிரிந்து அடை 5 அவத்தை. அதாவது இவங்களிலிருந்து பிரியும் பொழுதுதான் இந்த 5 அவத்தை வருகிறார். சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீனம் இருக்க இந்த கருவிகள்லாம் ஒன்று ஒன்றா பிரியும் பொழுது சாக்கிரத்தில் இருந்து அப்புறம் சொப்பனம், அப்புறம் சில கருவிகள் பிரியும் போது சுருத்தி, அப்புறம் துரியம், துரியாதீனம், அப்படி இந்த ஸ்டேஜ் போகும்போது இந்த கருவிகள்லாம் பிரியலாம். 5 அவத்தை பெருகிய மகத்தால் பேணி ஒரு தனி அதீதம். அதீதம்ங்கிறது துரியாதீனம், கடைசி நிலை. அதீதம் உண்மை இயற்கை என உணர்த்தும் நன்றி. அப்போ சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீனம்னு 5 அவத்தைகள். இந்த 5 அவத்தைகள் அடையும் போது என்ன செய்யுதுன்னா, இப்போ சாக்கிரத்தில் இருக்கும்போது 35 கருவிகள், அதில் 10 வேணும். அடுத்தது சொப்பனம் வரும்போது 25. அதுக்கப்புறம் சுளுத்திங்கும் போது 2 கருவி தான் இருக்கும் இதோடு. அதுக்கப்புறம் துரியங்கிறது 1 தான் இருக்கும். துரியாதீனத்தில் வெறும் உயிர் மட்டும்தான். அப்போ இந்த கருவிகள்லாம் ஒன்று ஒன்றா விட்டுட்டு துரியாதீத நிலையில் போய், அப்போ இந்த கருவிகளை விட்டுட்டு போகிறதுல 2 வகைகள் இருக்கு. அஞ்ஞானத்தில் இருந்துக்கிட்டு கருவிகளை விட்டு போகிறது தான் இருக்குது இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் தூங்கும்போது சில கருவிகள் வேலை செய்யாது இல்லையா? தாக்கத்தில் இருக்கும்பொழுது. அதுக்கப்புறம் சொப்பனம் அப்படிங்கும்போது ஒரு மயக்க வச்சு போட்டாங்கன்னா மயக்க நிலையில் இருக்கிறாங்க இல்லையா? கோமா சீட்டில் இருக்கிறது அப்படின்னு கருவிகள் தான் குறைஞ்சிட்டே வரும். இப்போ இதே மாதிரி தான் அந்த தூங்குறது, மயக்க நிலை, கோமா சீட்டில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீனம் அப்படிங்கிறது. இதெல்லாம் கருவிகள் தான் கொஞ்சம். இது அஞ்ஞானத்தில் இருக்கும் பொழுது. ஞானத்தில் இருக்கும் பொழுது இந்த கருவிகளை கொஞ்சமாக விட்டுட்டு, இந்த கருவிகளுக்கு நாம் அடிமையாகாமல் விட்டுவிட்டு அப்படியே மேலே துரியாதீத நிலைக்கு போகிறது கீழாதலத்தை மேலாதலத்தை சொல்றது. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கருவிகளை விட்டுட்டு இருக்கிறது இது கீழாதலத்தை. ஞான நிலையில் அப்படியே இரவிலேயே நினைத்து கொண்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுருப்பாங்க இல்லையா? பைத்த முடிச்ச மாதிரி. அப்போ அவர்களுக்கு சில கருவிகள்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா? ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கடைசியில் பார்த்தா பித்து பிடிச்சவங்க மாதிரி அடைவான். இறைவனையே நினைத்து கொண்டு இந்த கருவிகள்லாம் சரியாக வேலை செய்யாது. அதுதான் மேலாளத்தை அப்படின்னு சொல்கிறது. உருவு உணர்வு இளமையானம் ஒரு புலன்களாக மருவி நின்று அறிதலானும் மனாதிகள் தம்மில் மன்னி தரு பயம் முகதலானும் உயிர் ஜடம் ஆதலானும். ஜடம்னா அறிவில்லாதது. இந்த பேரறிவு அப்படிங்கிறது தான் அறிவு. சுட்டறிவு, சிற்றறிவு அப்படிங்கிறது. உயிருக்கு அறிவு இல்லை, உணர்த்தினாதான் உணரும். இந்த ஜடம் அப்படிங்கிறவங்க அறிவில்லாத பொருள். ஏன் இந்த பிரிதிரி, அப்பு, தேய், இப்போ மண் இருக்குது, தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, இதெல்லாம் அறிவில்லாத பொருள். இந்த இறைவன்கிறது பேரறிவு. இது 2க்கும் நடுவில் இருக்குது இந்த அறிவுங்கிறது. இதை அறிவில்லாதது தான், ஆனால் உணர்த்த உணரும். இப்போ மண் இருக்குன்னா உணர்த்தினாலும் உணராதது, அதுவும் அறிவில்லாதது தான். இந்த உயிருக்கு அறிவு தனித்து அறிவு கிடையாது, ஆனால் அந்த பரம்பொருள் உணர்த்தினா உணரும். அப்போ 2க்கும் நடுவில் இருக்கு. இந்த இதையும் சேர்த்துக்க முடியாது, அதுலேயும் சேர்த்துக்க முடியாது. இங்கே ஜடம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது, இங்கே பேரறிவு அதுலேயும் 2க்கும் நடுவில் இருக்கிறது.
அதனால இதுக்கு அறிவு இல்லாதது தான் இது. ஆனால் உணர்த்தினால் உணரும். ஜடம் ஆதரானம் அருகினை உடலுள் ஆதி அறிவினால் அறியும். ஆனால் ஜடம் தான் அறிவில்லாதது தான். ஆனால் இது என்ன பண்ணணும்? அருளினால், இந்த பரம்பரையின் அருளினால அறிவித்தால் அறியும். அதனால் இதுக்கு இயற்கையாகவே கிடையாது அறிவித்து. ஆனால் அந்த பரம்பொருள் இருக்க அது இயற்கையாகவே அறிவுடையது, எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவுடையது. அதனால் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்தது அறிவு எனில் வாயில் வேண்டாம். உயிருக்கு அறிவு இருக்குன்னு சொன்னால் இப்போ மெய்வாய் கண்முகம்லாம் தேவையில்லையே. ஏன் அந்த தேவை இறைவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இந்த உருவமே தேவையில்லை, எல்லாமே அறிவுடையது. அப்போ உயிர் வந்து அறிவுடையதுன்னு சொன்னால் மெய்வாய் கண்முகம்லாம் தேவை கிடையாது இல்லையா? அதான் சொல்கிறார். அறிவு எனில் வாயில் வேண்டாம். அன்று எனில் அதுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அறிவித்தாலும் அறியாது இல்லையா? நம்ம மண் இருக்குன்னா அது அறிவு கிடையாது, அறிவித்தாலும் அது அறியாது. அதனால இது வந்து இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது. எனில் அவைதான் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அறிவு அவை உதவும் எண்ணில் அசேதனம் அவைதான் எல்லாம். உடனாக இருந்து உணர்வுன்னு சொல்ல முடியாது. இறைவன் வந்து எல்லாத்துக்கும் மேலாக இருக்கின்றான், அதுதான் அது. அதனால அறிபவன் அறியும் தன்மை அருள்வன் எண்ணல் ஆன்மா அறிவி இறதான். ஈசன் அசேதனத்து அழிக்கிறான். இப்போ இறைவன் வந்து மண் இருக்குது, அது அறிவில்லாதது, அதுக்காக அறிவிப்பான். அறிவில்லாதவனுக்கு போய் அறிவிக்க மாட்டான். இந்த உயிர் என்னன்னா அறிவித்தால் அறியும், சிற்றறிவு உடையது. அதனால தான் இதுக்கு இறைவன் வந்து இந்த உயிருக்கு உயிராக இருந்து கொண்டு அறிவுக்கு அறிவாக இருந்து கொண்டு விளக்குகின்றான். அவன் அறிவித்தால் தான் இது அறியும். அடுத்தது அறிவினால் அறிந்த யாவும் அசத்து ஆடல் அருகி என்றும். சுற்றறிவு நம்ம சுற்றி அறிவு இல்லையா? கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது சுற்றறிவுன்றது. சுற்றி அறியப்படும், அதெல்லாம் அழியக்கூடியது. நாம் எதையெல்லாம் சுற்றி அறிகின்றோமோ அதெல்லாம் அழியக்கூடியது. அறிவினால் அறிந்த யாவும் அசத்து ஆடல். சுற்றறிவுனால அதெல்லாம் அழியக்கூடியது. ஆதலின் அறிவி எண்ணம் அறிவினால் அறியனாதேல் ஆவது ஒன்று இன்மை. இப்போ நம்மலாம் சுற்றி அறிகிறோம், இந்த சுற்றி அறியக்கூடிய இந்த பொருள் எல்லாம் அழியக்கூடியது. அப்போ அந்த பரம்பொருளை சுற்றி அறிய முடியுமானாங்கன்னா சுற்றி அறிய முடியாது. அறியவே முடியாதுன்னா இல்லைன்னு ஆகிடும் இல்லையா? சுற்றியும் அறிய முடியாது, அறியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி கடவுள் இல்லை இல்லைங்கிற கொள்கைக்கு போயிடுவாங்க இல்லையா? அதனால் அறிய முடியாது தான், ஆனால் அறிவதற்கு எளிமை. இதுதான் நம்முடைய பெரியவர்கள்லாம் அப்படிதான் சொல்கிறாங்க இல்லையா? இன்ன தன்மையன் எந்த அறிவன்னா எம்மானை எளிவந்ததுதான். இன்ன தன்மையன்னு சொல்ல முடியாது, ஆனால் எளிவந்த பிரான். அன்பு செலுத்துபவர்களுக்கு எளிமையாக வருவான் அப்படிங்கிறது. அதனால யாவரும் அறிவது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று யாராலையும் அறிய முடியாது. மூவராலும் அறிவனாவது பிரம்மா விட்டு ருத்ராவில் கூட அறியவனாவது அந்த பொருள் மூவராலும் அறிவனாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? யாராலும் அறிய முடியாது என்ன செய்யறது? குருமூர்த்தமாக வந்து அருள்வாளிக்கிறார். குருவே இல்லை அதுக்கு. மாணிக்கவாசகர் குருவாக வந்து அருள்வாளிக்கிறார். அப்போ உருவமே இல்லாத அந்த பரம்பொருள் உருவம் தாங்கி அருள் உருவம் அருளான அந்த குரு வடிவம் தாங்கி மாணிக்கவாசகர் வந்து அருள்பாலிக்கின்றார். 3 மனம் உடையவர்களுக்கு நம்மள மாதிரி வந்து அருள்பாலிக்கிறார். 2 மனம் உடையவர்களுக்கு மான்மழுவோடு வந்து அருள்பாலிக்கின்றார். 1 மனம் உடையவர்கள் உள்ளென்று உணர்த்துகிறார். அப்ப இதெல்லாம் என்னன்னா எளிமை. சுத்தமாக அறிய முடியாதுன்னா இல்லைன்னு ஆகிடும். கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு ஆகிடும். ஆனால் அன்பு செலுத்துபவர்களுக்கு அவருடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அதுதான் அறிவினால் அறியோனாதில் ஆவது ஒன்று இன்மை.
தொன்மை பொருள் இல்லையா? அறிவுதான் ஒன்றை முந்தி அது அருவாக காணும். அறிவுதான் அசத்துமற்று அது அறிவிற்கு அறியவனானது. இந்த சித்தறிவினால அந்த பேரில் நம்மளால அறிய முடியாது. அறிவுக்கு அறிவாக இருந்தவருக்கு அதுதான் விளக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சித்தறிவினாலே அதை அறிய முடியாது அப்படிங்கிறாங்க. எவ்வறிவு அசத்து அறிந்தது எனில் உயர் அறியாது ஈசன். அசத்துன்னா அறிவில்லாதவன். சத்து சித்து, சத்துன்னா மெய் அப்படின்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம் இல்லையா? சித்து அதுவும் அறிவு அப்படின்னு சொல்றது. அதனால எவ்வறிவு அசத்து அறிந்தது எனில், அப்போ அசத்துனா அறிவில்லாதது, அறிந்தது எனில் உயர் அறியானது ஈசன் இல்லையா? அறிவு இருந்தால் தானே அறிய முடியும். அசத்துன்னு சொன்னால் அறிவில்லாத பொருள் ஈசன் அறிய முடியும்னா அறிய முடியாது. இந்த சிற்றறிவினாலையும் அறிய முடியாது, உணரதான் முடியும் இல்லையா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருன்னு தான் சொல்கிறேன். இந்த திருவாசகம் எதை பற்றி சொல்லுதுன்னா அந்த பரம்பொருளை பற்றி தான் சொல்லுது. அந்த பரம்பொருளை என்ன செய்யணும்? அறிந்து அந்த அறிவுனாக்க இந்த சிற்றறிவினால் அறிய முடியாது. எப்படி உணரணும்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிற மாதிரி. அதனால் அவ்வறிவு அறியான் அல்லது அசேதனம் அறியாது ஆடி செப்பிய கருவி கூடி தெளிவுறாது அருள் செய்யலாம். இந்த கருவிகளில் கூடி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அருள் வேணும். அருள் இருந்தால்தான், அருள்னால தான் அதை உணர முடியும் அப்படிங்கிறாரு. அருள் சேராது உண்மையிலே வகையது எண்ணில் ஒளி நிகழ் ஒழுங்குறாங்க. ஒளி இருள், ஒளிங்கிறது அந்த பரம்பொருள் இல்லையா? அருள், இருள்னா மருள் இல்லையா? அருள் மருள் அப்படிங்கிறது அந்த பரம்பொருள் மீது அன்பு, அயனா அன்பு செலுத்தினாதான் அருள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் கிடைக்கும். அம்பாவில் வந்து அருள் சக்தியாக மாறுவார். இறைவனை காட்டுவார். அம்மா தான் அப்பாவை காட்டணும். அன்பு இல்லைன்னு சொன்னாக்கா மருள் சக்தியாக இருப்பாங்க. அதான் இருள். ஒளி இருள் அப்படிங்கிறதுக்கு அருள் மருள் அப்படிங்கிறது. அன்பு அதிகமாக அம்பாவில் அருள் சக்தியாக மாறி அப்பாவை காட்டுவார். அந்த அருள் இல்லைன்னா அவர் அறியவே முடியாது. சத்து விதி என்று அசத்துத்தான் அறியாது. அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம். அசத்து இது சத்து இது என்றோ சத்து இருள் ஒளி. அதாவது சத்து அசத்து, சத்துன்னா அறிவு, அசத்துனா அறிவில்லாது. அந்த பரம்பொருள் ஞான சுரூபமாக இருக்கு. இந்த அறிவில்லாத பொருள், இந்த அறிவில்லாத பொருள் பரம்பொருளை அறியுமான்னா அது அறிவே கிடையாது. சுத்தமாக இல்லையா? மண், நீர், காற்று இதெல்லாம் பரம்பொருளை அறிய முடியுமான்னா அது அறிவில்லாத அறிய முடியாது. சரி, அந்த பரம்பொருள் இந்த அறிவில்லாத பொருளை அனுபவிக்குமானா அதுவும் அனுபவிக்காது. பரம்பொருளும் இந்த அறிவில்லாததை அந்த சத்து வந்து அந்த அசத்தை அனுபவிக்காது. அசத்து சத்தை அறியாது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த உயிர் இது என்ன பண்ணோம்? இந்த அறிவில்லாததையும் அனுபவிக்கும், அந்த பேரறிவாக இருக்கிற அதோட சேர்ந்து பேரின்பத்தையும் அடையும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. இது இந்த பக்கமும் போகும், அந்த பக்கமும் போகும் அப்படிங்கிறது. சத்து இருள் ஒளியாதான் கண் தன்மையாதான். இப்போ கண் வந்து பார்க்குறோம்னா ஒரு பொருளில் ஒளிப்பட்டதுன்னா கண்ணுடைய ஒளி. கண்ணில் ஒரு படமாக இருந்ததுனாக்கா ஒளி பொருளில் பட்டும் பொருள் தெரியாது. அதனால் ஒரு பொருள் தெரியணும்னு சொன்னால் ஒளியும் அந்த பொருள் மீது படணும், கண்ணுக்கும் ஒளி இருக்கணும். இந்த ரெண்டு ஒளியும் கூடணும். அதே மாதிரி தான் இந்த உயிரினுடைய சிற்றறிவும் அந்த பேரறிவும் கூடினால்தான் எல்லாமே விளங்கும். அது ஒளியானா கண் தன்மையானா அசத்தை
சத்துடன் நின்று நீங்கும் தன்மை. சத்துடன் நின்று அசத்தை நீங்கணும். இந்த அறிவில்லாத பொருட்களை விட்டு நாம நீங்கணும். எப்படி நீங்கணும்? சத்தினால், அறிவுள்ள பொருளினாலும் அந்த பரம்பொருளினால தான் அவர் மீது அன்பு செலுத்தும் பொழுது அந்த பரம்பொருளின் அருள் மூலமாக இந்த அசத்திலிருந்து நம்ம நீங்கிடலாம் அப்படிங்கிறது. நீங்கும் தன்மையால் சர்வசத்தான். இப்போ இந்த உயிர் என்ன பண்ணுறது? அறிவில்லாத பொருளோடு தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இறைவன் மீது அன்பு செலுத்தினா அவனுடைய அருள் வந்து என்ன செய்யணும்? அந்த அறிவில்லாத பொருளோட இருந்துகிட்டு இருந்த அந்த உயிரை அறிவுள்ள பொருளோடு சேர்க்கணும். அந்த அருள் சேர்க்கணும். அப்போ இது என்ன பண்ணுது? அசத்தோடையும் இருக்கு, சத்தோடையும் இருக்கு. அதனால சதசத்துன்ட்டு, சத்து அசத்து சேர்த்துதுன்னா சதசத்து. அதான் சொல்றாரு. அதனால அது சதசத்தான். இப்போ உயிரை வந்து சதசத்துன்னு சொல்லணும். அப்போ அசத்து சத்து, இந்த உயிர்ங்கிறது சதசத்து. ஏன்னா இது கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அறிவில்லாத பொருட்களோட இன்பத்தை சிற்றின்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், துன்பத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இறைவன் மீது அன்பு செலுத்தி அந்த பக்குவம் வர வர அருள் சக்தி என்ன பண்ணிடுவா? அப்பாவோட சேர்த்து விட்டுடுவா. அப்போ அறிவில்லாத பொருளை விட்டு நீங்கி வேறின்ப நிலைக்கு அந்த வயசாக இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கிறதுனால இருக்கு சதசத்து அப்படின்ட்டு. கண்மொழி விளக்கு அளித்தும் காற்றிடம் எண்ணல் முன்னம் தன்மொழி ஒன்றும் இன்னும் விளக்கொளி கலந்து அவற்றை தன்மொழி அகல நின்றே தன்னிடம் வேறு காணா தன்மொழி விளக்கின் சோழி கலந்திடும் கருத்து ஒன்று அன்று. ஒரு பொருளை பார்க்கணும்னா அந்த கண்ணனுடைய ஒளியும் இருக்கணும், அந்த விளக்கினுடைய ஒளியும் இருக்கணும். அப்போ தான் அந்த பொருள் நமக்கு விளக்கொளி இல்லைன்னாலும் கண்ணொளி இருந்து பிரயோஜனம். கண்ணொளி இருந்து விளக்கொளி இல்லைன்னாலும் நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது. ரெண்டும் ஒன்று கூட வேண்டும். அதுதான் சிற்றறிவு பேரறிவு. பேரறிவு சிற்றறிவோட சேரும் பொழுது தான் எல்லாமே விளங்கும். அப்படி சார் அறிவுக்கு அறிவாக இருக்கின்றான் இல்லையா? உயிருக்கு உயிராக இருக்கின்றான், அவன் அறிவுக்கு அறிவாக இருக்கின்றான். அதனால கண்ணொழியும் விளக்கொழியும் இது வந்து என்ன சொல்றாங்க? துவைதம்னு சொல்றது. துவைதம் எப்படி கண்ணொழியும் விளக்கொழியும் ஒன்று கூடுகின்றதோ அதுக்கு ரெண்டு வேறு தான். விளக்கொழி வேறு தான், கண்ணொழி வேறு தான். துவைதம்னா ரெண்டு. இது ரெண்டு என்ன செய்யணும்? இரண்டு அறை கலக்கணும். கண்ணொழியும் விளக்கொழியும் இரண்டரை கலந்தால்தான் பொருள் தெரியும். அதே மாதிரி அந்த வேறும் நிலையில் போகும் பொழுது இந்த உயிரும் அந்த இறைவனும் இரண்டு அறை கலக்கிறது. அதான் துவைதம். துவைதம்னா இரண்டு, ஆனா அதுக்கு ஆப்போசிட். இரண்டு அல்ல. இரண்டு அல்ல அப்படின்னா ஒன்றுன்னு முடிவு பண்ணக்கூடாது. இங்கேதான் இந்த கருத்து வேறுபாடுகள். துவைதம்னா இரண்டு, உயிர் வேற இறைவன் வேற. ஆரம்ப காலத்தில் முக்தி நிலையில உயிர் வேற இறைவன் வேற தான். இரண்டு அறை கலக்கம். ஆனால் இன்பத்தை கொடுக்கறது அந்த பரம்பொருள், இன்பத்தை அனுபவிக்கிறது உயர். பொருள் தன்மையினால் இரண்டு, கலத்தினால் ஒன்று. இது சைவ சித்தாந்த விளக்கம் சொல்லும்போது பூவும் நாற்றமும் போல. பூ வேறு தான், நாற்றம் வேறு தான். ஆனால் ரெண்டும் ஒரு இடத்துல தான் இருக்கு. அந்த மாதிரி அப்பும் உப்பும். ஏன் தண்ணியில் உப்பை கலந்துட்டோன்னா தண்ணி வேற உப்பு வேறு தான், ஆனால் இரண்டு அறை கலந்துருக்கு. கலந்தாலும் பொருள் தன்மையினால் இரண்டு தான். வீணையும் ஓசையும் ஒலியும் போல, அந்த மாதிரி நாதம் வீணையும் நாதமும் போல அப்படிங்கிற மாதிரி. ஆக பொருள் தன்மையினால் இரண்டு, கலத்தினால் ஒன்று. சங்கராச்சாரியார் வந்து உயிர்னு ஒன்று கிடையாது, எல்லாம் பரம்பொரு தான். துவைதம்ங்கிறதுக்கு தவறாக பொருள் கொண்டிருக்கிறார். இரண்டு இல்லைன்னு சொன்னா ஒன்றோடு முடிவு சொல்லுகிறார். மத்வாச்சாரியார் துவைதம், இது மத்வாச்சாரியார் கலக்கவே முடியாது. அந்த இறைவனுக்கு எப்பொழுதுமே அடிமைதான். இது அவருடைய கருத்து. எப்பொழுதுமே அந்த பரம்பொருளுக்கு இந்த உயிர் வந்து அடிமைதான். இரண்டு அறை கலக்கிறவங்கலாம் கிடையாதுங்கிறது துவைதம்னு சொல்லுவார். அதாவது இந்த சின்முத்திரைன்னு இருக்கு இல்லையா, இது ஆணவம் தன்னும் மாயை. ஆணவத்தோட இருந்தால் இறைவன்
ஆணவத்திலிருந்து விலகி இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிட்டோம்னா அவர் ஆட்கொள்வார். இதோட நின்றுறார். அவர் இறைவன் ஆட்கொண்ட என்ன செய்யறார்? சாயுத்திய முக்தி கொடுப்பார். இதுதான் திருமூக்கரை. தட்சிணாமூர்த்தி சொல்றது இதுதான், சொல்லாமல் சொல்றது. என்றைக்கும் அடிமையாக இருந்து அவர் ஆட்கொண்டு இருக்கிறார்ல, இதுதான் துவைதம். இரண்டரை கலக்கவே முடியாது, சாயுத்திய முக்தியே கிடையாதுங்கிற மாதிரி இதோடு சொல்றது. இதுங்கிறது என்னன்னா, இந்த இறைவன் தெரிவிப்பத்தை கொடுக்கிறார், இது இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்ப ரெண்டு பொருந்தன்மையினால் இரண்டு கலத்தினால் ஒன்று அப்படிங்கிறது தான் தட்சிணாமூர்த்தி சொல்லாமல் சொல்லிட்டார். அப்ப இதுதான் ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம். ராமானுஜர் அதே தான் நம்முடைய நால்வருடைய கொள்கைகள். சந்தான பிரபன் நண்பர் இல்லையா, சமயபிரமணம், இவங்கெல்லாம் சுத்த அத்வைதம். அத்வைதம் என்பதற்கு தவறாக பொருள் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சுத்த அத்வைதம், இதுதான் உண்மையான பொருள். அங்கே வைஷ்ணவர்கள் ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் அப்படி இருக்கிறது. அதுதான் இங்கே அத்வைதம்ங்கிறது தான் இந்த விளக்குவதை கண்டுபிடி. அவருடைய கிளாஸ் இவருடைய கிளாஸ். அதாவது ஒரு தன்மையினால் இரண்டு கலத்தினால் ஒன்று அப்படிங்கிறாங்க. அது வைஷ்ணவர்கள் அவங்க கிளாஸ்னே சைவத்தில்ங்கிறதுனா அந்த பேர் தான் வித்தியாசமே ஒழிய இந்த பிலாசபி ஒரே கிளாஸ். அதாவது மதத்தில் என்ன, அந்த மதத்தில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, நம்மளை பரம்பொருளாக நினைக்கணும், அவனே தானே ஆகிய தந்தன் இல்லையா. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே மாணிக்கவாசகர் சொல்றார் இல்லையா. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. நம்ம எப்படி தியானம் பண்ணணும்னா, இவன் அவன் எனவே அப்படி நம்ம அப்ப எந்த உயிராக இருந்தாலும் என்ன செய்யணும்? தன்னை பரம்பொருளாக நினைக்கிறது. அதே மாதிரி குரு பரம்பொருளாக நினைக்கணும். இப்போ பிரம்மா என்ன பண்றாரு? தன்னை பரம்பொருளாக நினைக்கிறாருன்னா தப்பு கிடையாது. விஷ்ணு தன்னை பரம்பொருளாக நினைக்கிறாருன்னா தப்பு கிடையாது. ருத்ரன் தன்னை பரம்பொருளாக நினைக்கிறாருன்னா தப்பு கிடையாது. எந்த உயிராக இருந்தாலும் தன்னை பரம்பொருளாக நினைத்து தியானம் பண்ணிச்சுன்னா தப்பு கிடையாது. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? குருவை பரம்பொருளாக நினைத்து வழிபட வேண்டும். 7 குரு, பிரம்மா ஒரு குரு தான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இவங்கெல்லாம் குரு. சதாசிவ குரு வேணுங்க, அனந்த குரு வேணுங்க, ஸ்ரீகண்ட குரு வேணுங்க. இந்த சிவபூஜை பண்ணும்போது விரிவாக சொல்லும்போது வரும். சப்தகுருன்னு அவங்ககிட்ட பூஜை பண்ணி பர்மிஷன் வாங்கினவர்கள் தான் சிவபூஜையை பண்ணணும். சதாசிவ குரு வேணுங்க, அனந்த குரு வேணுங்க, ஸ்ரீகண்ட குரு வேணுங்க, அம்பிகா குரு வேணுங்க, ஸ்கந்த குரு வேணுங்க, விஷ்ணு குரு வேணுங்க, பிரம்ம குரு வேணுங்க. 7 குரு. பிரம்மாவியே பரம்பொருளாக எடுத்து வழிபட்ட ஸ்தபதிகள் தான் அப்படிதான் பண்ணுவாங்க. ஸ்தபதிகள்லாம் என்ன செய்யணும்னா, பிரம்மாவே பரம்பொருளாக, அது தப்பு கிடையாது. விஷ்ணுவையே பரம்பொருளாக நினைத்து வழிபடுறதுனால தப்பு கிடையாது. ஆனால் விஷ்ணு தான் பரம்பொருள், ருத்ரன் பரம்பொருள் இல்லை அப்படிங்கும்போது தான் பிரச்சனையாக வருது. ஒருத்தர் ருத்ரனே பரம்பொருளாக நினைச்சு வழிபடுறார், ஒருத்தர் அம்பாலையே பரம்பொருளாக நினைச்சு வழிபடுறார், ஒருத்தர் முருகனையே பரம்பொருளாக நினைச்சு வழிபடுறார். முருகனே பரம்பொருளாக நினைச்சு வழிபடுறதுதான் சொல்லுவாரு. முருகன் தான் பரம்பொருள், சிவன் பரம்பொருள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அம்பாலை வழிபடுறது, அம்பாளை பரம்பொருளாக நினைச்சு வழிபடுறது தப்பு கிடையாது. அம்பாள் தான் பரம்பொருள்ன்றது தான் பிரச்சனையே வரும். இப்படி தான் இந்த மதங்கள் எல்லாம் மாறினது காரணமே. அதனால எந்த பொருளாக இருந்தாலும் பரம்பொருளாக நினைத்து வழிபட வேண்டும். அது ஞான நிலை. மினிமம் குவாலிஃபிகேஷன் பிரம்மாவை பரம்பொருளாக வழிபடுறது, விஷ்ணுவை பரம்பொருளாக வழிபடுறது, தியானம் பண்ணும்போது நம்மையே பரம்பொருளாக நினைத்து தியானம் பண்ணுறது. இதுதான், இது வேற எந்த மதத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய சைவ சமயத்தில் மட்டும்தான் இதை நாம் பார்க்க முடியும். அதனால ஒருத்தர் விஷ்ணுவையே பரம்பொருளாக வழிபடுறாங்கன்னா தப்பே கிடையாது. ஒருத்தர் அம்பாவையே பரம்பொருளாக இல்லையா வழிபடுறாங்க, முருகனையே பரம்பொருளாக, விநாயகரே பரம்பொருளாகனா தப்பே கிடையாது. எப்போ தப்பு வரும்னா, விநாயகர் தான் பரம்பொருள், அம்பாள் பரம்பொருள் இல்லைங்கும் பொழுது தான் பிரச்சனை. இப்போ சில பேர் அம்பாளை கும்பிடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் விநாயகரை கும்பிடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பு. யாரை வேணாலும் கும்பிடலாம். எல்லா பொருளையும் பரம்பொருளாக காட்டணுங்கிறது அது கடைசி நிலைகள். குறைஞ்சபட்சம் விநாயகரை பரம்பொருளாக நினைத்து வழிபடணும். அதாவது பரம்பொருள் விநாயகர் மூலமாக நமக்கு எடுத்த காரியத்தை தடை இல்லாமல் முடிக்கிறார். அதாவது த்ரூ ப்ராப்பர் சேனல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முருகனை வழிபட்டோம்னா அந்த பரம்பொருள் முருகன் மூலமாக எதிரிகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார்.
அம்பாளை வழிபடுறோம்னு சொன்னால் அந்த பரம்பொருள் அம்பாள் மூலமாக சகல மங்களகரமான இதெல்லாம் கொடுப்பாரு. இதுதான் ஆக்சுவலாக நடக்குது. அந்த பரம்பொருள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இவர்கள் மூலமாக 5 தொழில்களை செய்கிறார். எல்லா உயிர்கள் மூலமாகவும் எல்லாத்தையும் செய்து கொண்டுதான் அவரோட இணைப்பு தகுந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிறார். இதுதான் உண்மையான தத்துவம். இதை தலைவர் தவறான அந்த புரிதலை இது பண்ணிடுறாங்க. அடுத்தது ஓரிடத்து இருத்தல் மாயாவது நிறைந்து, அதாவது இந்த உடம்புக்குள்ள உயிர் இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள எல்லா இடத்துலையும் கலந்து இருக்கு. உடம்புக்குள்ள உயிர் எப்படி இருக்குங்கிறது விளக்கே சொல்ல முடியாது. அதுதான் ஓரிடத்து இருத்தல் மாயா ஒரு நிறைந்து இருத்தல். இந்த மாயா ஒரு உடம்புக்குள்ள பூரா நிறைந்து இருக்கிறது. ஒன்றான் பேரிடத்து உரைதல் தான், எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த உயிர். பிறகு அறிவாகி நிற்றல். இந்த பரம்பொருளே எல்லாத்துலேயும் இருக்கு. வேற ஒன்றாகவும் இருக்கிறது, வேறாகவும் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் கலந்து இருக்கிறது. அதே மாதிரி இந்த உயிரானது இந்த சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, இந்த உடம்புக்குள்ள இருக்கு. ஜெயில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த பரம்பொருள் இருக்கிற இடத்தோட எல்லா இடங்கள்லையும் அது கலந்து இருக்கும். அது முக்கிய நிலையில் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. இறங்க அறிவாகி சோர் உடலை சடம் நிகழ்தல் எனும் இவை சொல்லார். நல்லவர்களாம் இப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த உடம்புல இந்த இடத்துல இருக்குது, இந்த உடம்புக்குள்ள எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படி எப்படின்னு அது சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓரிடத்து உணரும் உண்மை ஒளிர் தரும் உபரம் போதும். உபரம்னா பழி. ஒரு பளிங்குக்கல் இருக்குன்னா அது எங்கே இருக்கோ அந்த நிறத்தை தான் காட்டும். அது அந்த நிறம் கிடையாது. பளிங்கு நிறம் அது கிடையாது. பளிங்கு எங்கே எதோட சேருதோ அந்த நிறத்தை தான் அதை காட்டும். அந்த மாதிரி இந்த பளிங்கு மாதிரி இந்த உயிர் இருக்கக்கூடிய இந்த பெரிய புலன்களோட ஒன்றி அதுவாகவே இருக்கிறவங்கலாம் இருக்குதே ஒழிய அது அந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய குணம் இதுதான் சொல்ல முடியாது, அதனுடைய உருவம் இதுதான் நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது 4வது இப்போ முதல்ல பார்த்து பிரமாணம், முதல் 3 சூத்திரம், அடுத்த 3 சூத்திரம் இலக்கணம். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி பதி ராசம் பசு. இப்போ மறுபடியும் பசு ராசம் பதின்னு போகிறோம். 4, 5, 6 போகிறோம். இப்போ 4வது சூத்திரத்தில் வேகித்தார் சொல்கிறது, அந்த கரணமும் அவற்றில் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசரத்து உணராது 5 அவை தைத்தை. இப்போ அந்த கரணம் இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த நெய் வாய் கண் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஒரு இயக்கம் வருது, உயர்ந்து தனியாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு அது ஒரு குரூப். இந்த காற்று தான் பிராணவாயு இருக்குது, அதுதான் உயிர் அப்படி இந்த மாதிரி. அப்புறம் ஒருத்தன் என்ன சொல்கிறான், மனம் தான் உயிர் அப்படிங்கிறான். ஒருத்தன் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு 4 இருக்கு இல்லையா, அந்த கரணம்னு சொல்கிறது. அதுவும் உயிர் கிடையாது. அந்த கரணம் அவற்றில் ஒன்று அன்று. இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னா அதில் ஒவ்வொன்றும் உயிர் சில பேர் சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. அவை சந்தித்தது ஆன்மா. அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது அரசன் என்ன பண்ணுறான், மந்திரிகளை கூப்பிடுறான். மந்திரிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறான். ஒருத்தர் கல்வி மந்திரியாக இருப்பார், ஒருத்தர் மருத்துவத்தில் இருப்பார். இந்த மாதிரி அவர்கள் மூலமாக நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கல்வியுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், மேற்பட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வைத்தியத்தில் எப்படி இருக்குது, இப்படி எல்லாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, என்ன எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன மேற்படுது நம்ம. அப்போ நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறான், மந்திரிகள் மூலமாக தெரிந்து கொள்கிறான். எப்படி அரசன் மந்திரிகள் மூலமாக தெரிந்து கொள்கிறானோ அதுபோல இந்த உயிரானது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மூலமாக விஷயங்களை தெரிந்து கொள்கிறது. அந்த கரணம் அவற்றில் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சரசமரத்து உணராது அமைச்சு அரசு எய்த்தம். ஒரு அமைச்சு அரசன் அமைச்சர்கள் மூலமாக எப்படி அறிந்து கொள்கிறானோ, சகசம் என்பது ஆணவம். ஆணவமனம் இருக்கிறதுனால உணர முடியாது. அந்த பரம்பரோட இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவைகள்
மூலமாக அரசன் மந்திரிகள் மூலமாக அறிந்துகொள்வது போல் இந்த உயிர் என்ன பண்ணுது, இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மூலமாக அந்த அக்கரம் மரத்தின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆகாது இல்லையான்னா சகசமாகத்து உணராது அமைச்ச அரசு எய்வர் என்று 5 அவைத்தற்கு. அதாவது சூழ்நிலை பத்துன்னு ஒரு ஒரு ரொம்ப சுருக்கமாக பாஷ்யம்ன்றது ரொம்ப பெருசு. அந்த பாஷ்யம் புக்கில் பழைய எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சூழ்நிலை பத்துன்னு போட்டுருவாங்க. அப்படியே ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் பாயிண்டாக அர்த்தம். சரி, நிறைய இருந்தால் படிக்கிறதுக்கு சோம்பலாக இருக்குல்ல சில பேர். அதுக்காக என்ன பண்ணேன், அந்த சூழ்நிலை பத்தை பிரிண்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒன்று பிரிண்ட் பண்ணேன். அப்படியே பாயிண்டாக இருக்கும். ஒரு சூத்திரம் மட்டும் கேட்டால் ஒரு 2 3 அந்த நாகப்பட்டினத்தில் தலைமை ஆசிரியர் இருக்கும்பொழுது அந்த குரூப்பாக சொன்னேன். தமிழாசிரியர் 11th 12th அவங்க சயின்ஸ் தான் ரத்தம் தான் படிச்சிருக்காங்க. அதில் என்ன இருக்கும், இந்த பாட்டுக்கு கீழே சூழ்நிலை புத்தில் என்ன கொடுத்துருக்கோம், 5 அவைத்தை தேங்கிறதுக்கு கீழே என்ன பண்ணிருக்கோம், 3 அவைத்தை படம்னு இருக்கும். கொஞ்ச நேரம் ஏன் எடுத்துருக்கோம், என்ன சார் தப்பாக இருக்குல்ல, என்ன 5 அவைத்தை தேர்வு சூத்திரத்தில் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காரு, 3 அவைத்தை கொண்டாந்து இருக்காரு. என்ன தப்பாக இருக்கு, புத்தகத்துக்கு தப்பாக இருக்கு இல்லைங்க. 5 அவைத்தை 3 அவைத்தைங்கிறது உரையாசிரியர் ரொம்ப நுணுக்கமான இதை விளக்கி இருக்கிறார். 3 அவைத்தைங்கிறது கேவலம் சகலம் சுத்தம். 5 அவைத்தைங்கிறது சாக்கிரம் சப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீனம். ஏன் அந்த 5 அவைத்தைக்கு 3 அவைத்தை தேவை இருக்கிறான்னு சொன்னால், கேவல நிலையில் இருக்கும் பொழுது அதுலேயும் இந்த 5 பிரிவு உண்டு. கேவலத்தில் சாக்கிரம், கேவலத்தில் அந்த மாதிரி 5 உண்டு. அதே மாதிரி சகலத்தில், இப்போ நம்மளாம் சகலத்தில் இருக்கலாம். சகலத்தில் சாக்கிரம். இப்போ தூங்கும்போது சில பேருக்கு வேலை செய்ய மாட்டாங்க இல்லையா, சகலத்தில் சொப்பனம், சகலத்தில் சுழுத்தி ஒரு மயக்க வச்சு போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா வரி தெரியலையே இல்லையா. அப்போ இதெல்லாம் என்ன சகலத்தில் நடக்கக்கூடிய. அப்போ சகலத்துலேயும் 5 அவைத்தை வருது. கடைசியில் சுத்த நிலை, சுத்த நிலையில் கை பிடிச்சா மாதிரி இறைவனே நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியாது. இந்த கருவிகள் அவனுக்கு பயன்பாடு இல்லாமல் உபயோகிக்கும். அதனால் கேவலம் சகலம் சுத்தம் அப்படின்னு அதனால தான் இதை மனசில் வச்சுக்கிட்டா ஆக எப்படின்னா 3 5 15 அவைத்தை. அதனால தான் 5 அவைத்தை தேய்கிறதுக்கு விளக்கம் என்ன சொல்லியிருக்கிறார், 3 அவைத்தை தேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. இப்போ இதில் என்ன சொல்றாங்க, என்ன ஒன்று இல்லாத அதீதம் எய்திய துயத்து ஒன்று நன்னிடம் சுழுத்தி தன்னில் நயந்து உள்ளது ஒன்று இன்னும் அந்நிடம் கனவு தன்னில் 6 7 அக்கிரத்தில் தன்னரும் 5 6 கருவிகள் மறுபடி. அதாவது இந்த கருவிகள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம். இந்த 36 தத்துவத்திலும் நல்லா தரவாக இருந்தால் தான் இதெல்லாம் சொல்கிறது. இந்த சாக்கிரத்தில் இருக்கும் பொழுது 35 கருவிகள் வேலை செய்யணும். அதாவது நம்ம தத்துவத்தில் சொல்லும்போது இந்த பிருத்திவி அப்பு தேய் வாயு ஆகாயம் அதை விட்டுடுங்க, அந்த 5 விட்டுடுங்க. அந்த 5க்கு தான் வேறு 5 வருது. அதாவது மெய்வாய் கால் மூக்கு செடி, இது ஒரு 5 இல்லையா. இதுக்கு வந்து ஞானேந்திரியங்கள் பேர். கண்மேந்திரியங்கள் இல்லையா, வாக்கு பாகம் பாணி பாயு 10. இந்த 10 அப்புறம் மனம் புத்தி சித்தம் 19 ஆச்சா. இந்த வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம்னு சொன்னால வாக்குன்னா வாய். இதனால என்ன செய்வோம், பேசுறோம். இப்போ இதோடைய செயல் பேச்சு. பாதம்னா கால், கால்னா போக்குவரவு, போயிட்டு போயிட்டு வரும். பாணின்னா கை, கைங்கிற கொடுக்குறது வாங்குவோம், கொடுக்குறோம் வாங்கிக்கிறோம்.
அப்போ கைங்கிறது வேற, கொடுக்கல் வாங்கல்ங்கிறது வேற. இது இதனுடைய செயல். வாயுன்னா மலதெல்லாம் கிடைக்காது, ஏன் எருவாயின்னு சொல்றது. உபத்தம் அப்படிங்கிறது கருவாயின்னு சொல்றது. அது இன்பத்தை அனுபவிக்கக்கூடியது. அந்த அஞ்ச சேர்க்கைகள் பேச்சு, போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல் இல்லையா, மரதெல்லாம் கிடைக்கிறது, இன்பம் அனுபவிக்கிறது. இந்த அஞ்சை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எத்தனை ஆச்சு? 24. இந்த புருஷன் அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா 25. இன்னொரு 10, அது வாய், 10 வாய். வித்யா தத்துவத்துக்கு வர புருஷனா, வித்யா தத்துவத்துக்கு வர புருஷனா, அது புருஷனை சேர்த்துக்கணும். ஆமாம், வித்யா தத்துவத்தில் வர புருஷன், அதுதான் 25 இல்லையா. இப்போ இந்த 25 இருக்கு இல்லையா, இந்த பிரதிக்க இல்லையா, பிரதி அப்புறம் தேய் வாயு ஆகாயத்தை விட்டுட்டு அதுக்கு பதில் எந்த அஞ்சை சேர்த்துக்கிறோம் இல்லையா. பேசுறது, போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல், மனதளம் பிழைக்கிறது, இன்பம் அனுபவிக்கிறது, அந்த அஞ்சு சேர்த்து சரிங்களா. இப்போ 25 ஆயிடுச்சு. 10 வந்து தச வாயுக்கள். 10 வாயுக்கள் இருக்கு. பிராணன், அபானன், உதானன், சமானன், யானன், நாக, கூர்ம, கிரகர, தேவதத்த, தனஞ்சயம் அப்படின்னு 10 இருக்கு. இந்த தனஞ்சயங்கிற வாயு தான் இறந்துட்டாங்கன்னா 3ஆம் நாளில் வெளியில் போகும். இந்த கபாலத்தை உடச்சிட்டு வெளில போகும். அதனால தான் 3ஆம் நாள் பால் தெளிக்கிறவங்க தனஞ்சயன் வந்து 3ஆம் நாள். எரிச்சோன்னா அன்றைக்கே போயிடும். புதைச்சிட்டோன்னு சொன்னால் 3ஆவது நாள் தான் அது வெளியில் போகும். அப்போ இந்த தச வாயுக்கள், இந்த 10 வாயுக்கள், அதாவது 2 தீட்சை ஆனவங்க சாப்பிடும் பொழுது ஒரு படி சாதத்தை எடுத்து வச்சு அதை தனியாக விசாரணை தேவைன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் விடணும். நாக, குரும, கிரகர, தேவதத்த, தனஞ்சய, உபப்பிராணவாயு சொல்லாதா அப்படின்னு இந்த 10 தச வாயுக்கள். 10 சேர்ந்ததில்ல. நாக, குரும, கிரகர, தேவதத்த, தனஞ்சய, உபப்பிராணம் அதோட சேர்ந்த பிராணவாயுக்கு சுவான்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்கெட்டு தண்ணியை குடிச்சிட்டு தான் மறுபடியும் சாப்பிடவே ஆரம்பிக்கணும். அப்போ அந்த 10 வாயுக்கள் அதான் முக்கியம். இந்த வாயுக்கள் செயல்பட்டால் தான் உணவு தேவனமாக எல்லாம் பண்ணணும் இல்லையா. கரெக்டா. ஆக இப்போ 35 ஆயிடுச்சு இல்லையா. இந்த 35ம் சாக்கிறதுல அடுத்தது சாக்கணும். சொப்பனம்ங்கிறது இந்த 10 வேலை செய்யறாங்க. நெய்வாய், கண், மூக்கு, செடி இல்லையா. அப்புறம் வாக்கு, பாதம், பாணி, பாய், உபத்தம், இந்த 10 வேலை செய்யறாங்க. அப்போ எத்தனை அடுத்ததுக்கு போனால் சொப்பனத்தில் இப்போ எத்தனை? 35ல் 10 போயிடுச்சு இல்லையா. 25 தானே. அதுக்கு அடுத்தது வந்து சுளுத்தி. சுளுத்தியில் என்ன செய்யணும்னா 2 கல்வி தான் வேலை செய்யும். அதாவது சித்தம், பிராணம். சித்தம் வேலை செய்யும், காற்று போயிட்டு போயிட்டு பிராணம் வேலை செய்யும். துரிய நிலையில் சித்தமும் வேலை செய்யாது, வெறும் பிராணவாயு மட்டும் வேலை செய்யும், காற்று மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துடும். துரியாதீத நிலையில் பிராணவாயும் வேலை செய்யாது, அது பார்த்துட்டே இருக்காது. நிஷ்ட கை கொடுறது, சமாதி கை கொடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது துரியாதீத நிலை. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. இந்த உயிர் வந்து துரியாதீத நிலையில் உயிர் அந்த பரம்பொருளோட இருக்கணும் இல்லையா. பரம்பொருளோட, அதாவது இந்த உடம்பு இருக்கும் பொழுது சொல்கிறேன், உடம்பு இருக்கும் பொழுது வைத்தியம் பிடிச்சா மாதிரி அப்படியே இருக்காரு இல்லையா. இறைவனே நினச்சிட்டு இருக்கிறார் இல்லையா. அப்போ இந்த கருவிகள்லாம் வேலை செய்யலாம். துரியாதீத நிலையில் இருக்கிற பொழுது உயிர் அந்த பரம்பொருள் மீது அன்பு செலுத்திக் கொண்டே இருக்கும். இது துரியாதீத நிலை. துரிய நிலைக்கு வரும்போது என்ன வரும்? ஒரு நிலம் வரும், பிராணம். அடுத்தது சுழத்திக்கு வரும்போது இன்னொன்று வரும். அதுதான் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. என்ன ஒன்று இல்லாத அதீதம் ஒன்றும் இருக்காது. துரியாதீத நிலையில 35ல் எதுவுமே இருக்காது. அதீதம் எய்தி துரியத்து ஒன்று இல்லையா. துரியாதீத நிலை துரியத்து வரும்போது என்ன பண்ணா, பிராணம் மட்டும் ஒன்று இருப்பார். ஒன்று நன்னிடம் சுளுத்தி தண்ணில் நயந்து உலகு ஒன்று. இன்னொன்று தான் சுளுத்திக்கு வரும் பொழுது இல்லையா. இன்னொன்று என்ன, சித்தம் வந்துடுது. அதுக்கு எத்தனை வந்துருக்கு? 2 வந்துருக்கு.
ஏன் அந்த உயிரோட முதல்ல ஒன்று வந்திருக்கு, இப்போ நாங்கள் 2 வந்திருக்கு. இப்போ அடுத்தது கூடாது. ஒன்று தின்னும் அன்னிடம் கனவு தங்கள் 6 7 6 7 கூட்டினா 13 சென்ட் தான். அப்போ எத்தனை? ஏற்கனவே 2 ஆயிடுச்சா? இப்போ 15 இல்லையா? அப்போ இதில் வந்து 15 இருக்கு. சாக்கிரத்தில் நன்னும் 5 6 5 6 30 கருவிகள் மறிவிடும் தானே. 30 கருவிகள். முதல்ல 35 சொன்னோம் இல்லையா? கருவிகள்னு சொல்லும் பொழுது வாக்கு பாலம் பாணி பாய் 31 தான் கருவி. வாக்கு மூலமாக பேசணும், அது கருவி இல்லை இல்லையா? பேசுறது போயிட்டு வர்றது. அதனால அந்த 5 விட்டுணும். 35 சொல்லுவோம் இல்லையா சாக்கிரத்தில்? அதில் அந்த 5 விட்டுட்டா பாக்கி 30 தான் கருவி. அதான் 630 அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ இந்த கருவிகள்னு சொல்லும் பொழுது இதில் 35, இதில் அந்த 5ன்னு சொல்லுவோம் இல்லையா? கருவி இதில் வராது. அப்போ 35 பண்ணால் 30 தான். அதனால் அவன் 30 ஆகிடும். அதுக்கு மேலே போகும் பொழுது எத்தனை 10 போயிடுச்சுன்னா 25ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் பார்த்துக்க. இந்த 38 தத்துவம் அதெல்லாம் மனப்பாடமாக இருந்தால் தான் இந்த பாட்டை வந்து நல்லா இது பண்ணிக்க முடியும். இவ்வகை அவற்றை தன்னில் எய்திடும் கர்மம் எல்லாம் மெய்வகை இடத்தில் குற்று நேகுமா கண்டுமிக்க பொய்வகை பவம் அகற்ற. பவம்னா துன்பம், பிறவிங்கிறது தானே துன்பம் இல்லையா? இந்த பிறவி நமக்கு உயிருக்கு இருக்கிற ஒரே ஒரு நோய் வந்து பிறவி தான். இது போகணும்னு சொன்னால் இவையெல்லாம் விட்டுட்டு இறைவன் மீது அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதுனால மெய்வகை பவம் அகற்ற பொருந்தெழில் அருளால் அங்கே உன் மீது அன்பு செலுத்தி கொண்டு இந்த கருவிகளெல்லாம் விட்டு விலகி இந்த துரியாதீத நிலைக்கு நம்ம போகிறோம். அப்போ தான் அருள். துரியாத நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆக்கிரம் சப்பனம் சொல்லிட்டுன்னு போகும்பொழுதே அருள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையா? எப்படி ஒரு பாலை நல்லா காய்ச்சி வர கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே தயிராக மாறுது, உடனே மாறாது இல்லையா? அந்த மாதிரி அப்படியே அவன் மீது அன்பு நேரிட என்ன ஆகும்? அப்படியே தாக்கலாம் சொல்லணும் சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கணும். அருளால் இது வந்து அருளால் தான் வேண்டும். ஐவகை அவற்றை வைக்கும் அறிவினால் அறிந்து கொண்டு அந்த பேரறிவினால் நன்முனைப்பால எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இல்லை. அந்த பேரறிவு நமக்கு உணர்த்த நம்ம இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது அருள்நாளம் அப்படின்னு அர்த்தம். நீக்கம் எல் அதீதம் மாசு நிறைந்த கேவலமாம் நேர்மை சாக்கிரம் கலாதி சேர்ந்த சகலம் நாம் தன்மையாகும். கலாதின்னா இல்லையா? கலைகள்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் சேர்ந்தது. காலம், கலை, விட்டை, அராகம், புருடன்மாய், கலை முதலான எல்லாம் அதில் சேர்ந்துக்கிறது சகலம். இப்போ நம்ம சகலத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் இல்லையா? காலம், நேதி, கலை, விட்டை, அராகம், புருடன் எல்லாம் சேர்ந்து இருக்கு இல்லையா? நமக்கு ஊக்கமில் இரண்டும் கூடாது ஒழிய ஓர் நிலையில் மீண்டும் சாக்கிர அதீதம் சுத்த தகமை. அது அதாவது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? 5 அவத்தைங்கிறதுல இந்த 3 அவத்தையை பற்றி சொல்கிறார். 3 அவத்தையில் கேவலம்ங்கிறது இந்த உடம்புல வந்து எதுவுமே கருவிலாம் இல்லை. வெறும் உயிர் வந்து ஆணவ மனத்தினால அப்படியே முழுக்க மூடி இருக்கும், ஒன்றுமே தெரியாத உயிர். அப்போ இருக்கும் பொழுது அது துரியாதீத நிலைன்னு வச்சுக்கணும். ஆணவத்தோட வந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம்? அந்த உயிரை துரியத்துக்கு வந்து, அப்புறம் சுழற்சிக்கு வந்து, அப்புறம் சொப்பனத்துக்கு வந்து, அப்புறம் சாக்கணத்துக்கு வந்த பிறகு இறைவன் வந்து என்ன பண்ணுறார்? உடம்பை கொடுத்து சகலராக்கிறார். அப்புறம் சகலத்தில் இருக்கும்பொழுது 5 அவத்தை படிக்கிறது. அப்புறம் ஞான நிலைக்கு போகும்பொழுது என்ன ஆகுது? அப்புறம் ஒன்றா குறைஞ்சி அப்படியே போகுது. அப்போ இந்த உடம்போடு இருக்கும் பொழுது சாக்கிரத்தில் இருந்து கொண்டே, சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் இல்லையா சுழித்து, சாக்கிரத்தில் துரியம், சாக்கிரத்தில் இதுதான் மேலாக ஹை லெவலுக்கு போகக்கூடியது. அந்த இறைவன் மீது அன்பு மேலிட சாக்கிரத்தில் இருந்து கொண்டே கருவிகள் ஒன்றா வேலை செய்யாமல் போகும். அது இதுதான் இதில் வந்து சொல்கிறார். இதுதான் சுத்தம்னு சொல்கிறார்.
நம்ம சகலத்தில் இருக்கிறோம். சாக்கியத்தை சொல்லும்போது அதெல்லாம் சொல்லுவார், சாக்கிரத்தை அநீதித்தை செய்பவர், அதனால கணவர் வணக்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வைகண்டாரை பற்றி சொல்லும்போது மாதா சிவஞான சுவாமிகள் சொல்லுவாங்க, சாக்கிரத்தை அநீதத்தை செய்பவர் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், சாக்கிரத்துக்கு அதீதத்தை செய்யும். அப்போ சாக்கிரத்தில் இருந்து கொண்டே சாக்கிரம் சொப்பனம் சுழித்து திறன்னு போகும்பொழுது இந்த மடாதிபதிகள்லாம் அப்போ கூட சிஷர் கையை பிடிச்சி ஆகிட்டு போகிறான். அவர் எப்படி இருப்பாங்க இல்லையா? அந்த நிலையில் இருக்கிற குருவை அவர் எங்கே போகிறோம் என்ன வரணும்னு தெரியாதவருக்கு இந்த கருவி ஒன்றும் வேலை செய்யாது. அதனால் என்ன செய்வாங்க, சிஷ்யர் கையை பிடிச்சி அப்படியே ஆகிட்டு போவாங்க. ஏன்னா அவர் இரண்டு தலைவி எப்படி அப்போ சிக்ஷர் தான் கையை பிடிச்சி அழைச்சி போகணும். அவங்க என்ன செய்யணுன்றது தெரியாது. அது அன்றைக்கி அந்த பரம்பரையாக அந்த பழக்கம் இப்படியும் இப்படி அழைச்சி போவாங்க இல்லையா? இதுதான் அந்த ஆக்கிரத்தில் 5 அவர்களை படுறது. அதுதான் நமக்கு வந்து சுத்தம்னு சொல்கிறோம். இந்த உடம்புக்குள்ளே இருக்கும் பொழுது இப்போ கேவலத்தில் இருக்கிறோம், நம்ம இருக்க சுத்தத்துக்கு போகணும்னு சொன்னால் சாக்கிரத்தில் இருந்து கொண்டு இந்த கொஞ்சமாக இந்த கருவிகளை விட்டு போகணும் அப்படிங்கிறது. அடுத்த சூத்திரம் 5வது சூத்திரம் அந்த அர்த்தம். நம பார்வதி வதையே சிவனே போற்றி. இந்த 30